ஹிஸ்புல்லா மீண்டும் தனது பழைய பாணியை கையில் எடுத்துள்ளது. நேற்று ஹிஸ்புல்லா அமைப்பினர் செய்த சம்பவம்தான் இஸ்ரேலை ஆத்திரமடைய வைத்துள்ளது. இதனால் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தற்காலிக அனுமதி ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. மறுபக்கம் இஸ்ரேல் லெபனான் இடையேயான மோதல் தற்போது வரை முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையில்தான் தனது ஆதரவு பெற்ற லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தினால் இரு நாட்டுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மீறப்பட்டதாக கருதப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முன்னிலையில் லெபனான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் லெபனான் அரசின் முழு இறையாண்மையை மீட்டெடுப்பது மட்டுமின்றி அங்கு ஆயுதமேந்தி போராடி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை முற்றிலும் செயலிழக்க வைப்பதுதான். இந்த ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் கடுப்பான ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹசன் பட்லலா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது குறித்து பேசிய அவர், அமெரிக்க ஆதரவுடன் லெபனான் அரசு இந்த ஒப்பந்தத்தை அவர்களால் ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று கலவரம் வெடித்தது. ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆதரவாளர்கள் தெற்கு புறநகர் பகுதி மற்றும் பெய்ரூட்டின் மத்திய பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி அரசு அலுவலகங்கள், முக்கிய சாலைகளை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் சர்வதேச விமான நிலையம் செல்லும் சாலையில் டயர்களை கொளுத்தி போக்குவரத்தை முடக்கி பல வாகனங்களுக்கு தீ வைத்தனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது.